அளவு டம்ளர். எனக்கு வேறு எதுவும் அளவு தெரியாது. இதுதான் என் மாமியார் டம்ளர், அதனால் இங்கேயே போடுவோம். 1 டம்ளர் கடலை மாவு. பாக்கெட் மாவு தான், அரைக்கல. இந்த மாவு நல்லாயிருக்கும். 1 டம்ளர் போட்டாச்சு. மழை நல்லா வெளில இருட்டி இருக்கு. அந்த மழை ஒரு முறுப்பு அதை முடிச்சிடுவோம். கரண்டைக்கு இருந்து போயிடப்போகுது. 1 டம்ளர் அரிசி மாவு. சரிக்கு சமம் தான் நான் போடுவோம், நல்லாயிருக்கும். இதுமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிக்கு சமம் போட்டால் நல்லாயிருக்கும். அரிசி மாவு அடுத்தது நான் போட்டுப்போம். தேவைப்பட்டதுன்னா இதுக்கும் வெண்ணெய் 1 ஸ்பூன். எனக்கு ஒவ்வொரு டம்ளர் போட்டுப்போம். அடுத்தது செய்ய முடியாது நாளைக்கு செஞ்சுப்போம். மீதி மாவு மணி 1 ஆயிடுச்சு. பெருங்காய தண்ணி கொஞ்சம் ஊற்றிப்போம். உப்பு தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதே இந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அடுத்தது பூண்டு மிளகா மட்டும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருக்கோம் பாருங்கள். இதை போட்டுக்கலாம். பார்த்து போட்டுங்க, உரைக்க போகுது. கையெல்லாம் வேறு எரியும். என்ன பண்ணுறது, செஞ்சு தானே ஆகணும். போதும். பாப்பா சாப்பிடணும். உரைச்சா சாப்பிட மாட்டான். இதுக்கு ஆனால் வேறு எதுவும் கிடையாது. இல்லைலாம் கிடையாது. இது மட்டும்தான். கடலை மாவு போட்டோம்னா அரிசி மாவு, இந்த மிளகா பொடி, பூண்டு, பட்டை மிளகா போட்டு பெருங்காய தண்ணி, உப்பு தண்ணி. உப்புலாம் தேவையான அளவு, உரப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. ஏன்னா பாப்பாவும் சாப்பிட்ணும். ரொம்ப வச்சா அவளுக்கு இது பிடிக்கும். ரொம்ப உரப்பு போட்டோம்னா சாப்பிட மாட்டாள். அவளுக்கு பிடிச்சதில் கொஞ்சமாக உரப்பு போட்டுக்கணும். கரெக்டாக இருக்கும் உரப்பு. கரெக்டான டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கசிஞ்சுப்போம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கசைய வேண்டியதுதான். என்னடா கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலான்னு பார்க்காதீங்க. எங்கள் வீட்டில் 3 பேர் தான், அதனால தான் யாரும் சாப்பிட ரொம்ப அப்படி அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. எதுவும் செய்யாத ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கணும் நாங்கள் கடையில். இல்லை நான் செய்கிறேன், வீட்டில் கொஞ்சமாக செய்வோம். எல்லாம் தெரிஞ்சது தானே, கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். எங்கள் மாமியார் இருந்தாங்க, எல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. நான் செய்யவே மாட்டேன். இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக நான் செஞ்சுட்டு மாமியார் இல்லாத வச்சு அவங்க எல்லாம் செஞ்சுருவாங்க. எனக்கு வேலையே இருக்காது. சும்மா அதை எடுக்கிற வேலை முறுக்க அதுவும் நான் செய்ய மாட்டேன். அவங்களே செஞ்சுருவாங்க. நான் சும்மா போகிறது போயிட்டு சும்மா பார்த்துட்டு தான் வருவேன். விரவட்டு உட்காந்து அவங்க செய்வாங்க வெளியில் உட்காந்து. எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாலும் நான் படம் செஞ்சது பார்த்தது கூட இல்லை. சாப்பிட்றதும் சரி. இங்கே மாமியார் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செய்கிறத பார்த்து கற்றுக்கிட்ட செய்கிறேன். அந்த முறுக்கை அது புளிஞ்சதை ஒட்டிவி வச்சாச்சு. உள்ள சூடு அன்னத்துக்கெல்லாம் பூ மூடியை போட்டு மூடி. ஆனால் எறும்பு அதாவது கீழே எறும்பு சாக்ஸ்லாம் கீழே போட்டு விட்டு தரையில் கபோர்டில் பேக் பண்ணி வச்சாச்சு. மணி 1 ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கசிஞ்சு வச்சா போகணும். போய் எண்ணெய் பற்ற வச்சு அடுப்பை பற்ற வச்சு புளிய வேண்டியது தான். வேணா வந்து பிசைஞ்சு படுத்து இன்னொரு 1 டம்ளர் போட்டு பிசைஞ்சுப்போம். நம்ம பிசைஞ்சிட்டு புளிய முடியலன்னா இதுதான் எனக்கு கஷ்டமாக வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டயர்டாகாமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு புளியலாம்.
முறுக்கு வீடியோ தனியாக போடுறேன், இந்த வீடியோ தனியாக போடுறேன், கோலமாட வீடியோ. ஏன்னா ரொம்ப லாங்காக போகும் பார்க்கறதுக்கு. இதுக்குள்ளது போட்டால் பெருசு பெருசாக இருக்குது மொத்தமாக. அதனால் அப்பா வந்தப்போ கொடுத்தேன், கரையில் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு போனார் இந்த அளவுக்கு. மழை பெய்யுது. அப்படி மூடி வச்சுக்கோங்க, அடுத்தது யூஸ் பண்ணி தேவைப்படும். என்ன காயட்டும். கடலை மாவு ஒரு டம்ளர், அரிசி மாவு ஒரு டம்ளர் போட்டால் நல்லா பொறுப்பு நல்லா இருக்குது. அப்படி தான் செய்யுது, அதேமாரியே தான். என்ன காஞ்சிச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குவாங்க, முறுக்கு போட்டால் ரொம்ப சிவக்கும். எனக்கு அப்படியே பர்ஃபெக்டாலாம் புளிய தெரியாது, ஏதோ புளியும் புளிதான் புளிவான். முறுக்காக புளிவான், கோலப்பாவோட கொஞ்சம் பெருசாக புளியிற மாரி இருக்குல்ல, அதனால் இது கொஞ்ச நாள் காரசாரமாக நல்லாயிருக்கும். முறுக்கில் ஒன்றும் இருக்காது, இதாக வறுக்கலாம், உப்பு மட்டும்தான். இதில் கொஞ்சம் மிளகாலாம் போகிறோம்னா நல்லா வறுக்கலாம், நல்லா இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்றது. இப்போ நீங்களும் என்னென்னா தீபாவளி பலகாரம் செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. நான் பண்ணுறேன், நான் இந்த முறுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னா நீங்களும் என்னென்ன போட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஏதாவது ஊருக்கு போகிறீங்களா தீபாவளிக்கு? நாங்களாம் இங்கே போகலை, நாங்கள் இப்போ வரணும். யார் யார் ஊருக்குலாம் போகிறீங்க? ஈஸியாக வேலை தான், போட போகலாம். அந்த பூண்டு உரிச்சு மிளகாய் அரைச்சி போடுறவங்க தான் வாசமாக இருக்கும். ஒரு டப்பா, இந்த சின்ன டப்பா மட்டும் தான் முடியலாம். ஏன்னா ஓணக்காவெல்லாம் அடிக்கடி செய்வேன், ஸ்நாக்ஸ் மாரி பாப்பாவுக்கு பிடிக்கிற வச்சு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்லாம் செய்யறப்ப இது செஞ்சு கொடுப்பேன். அதனால் இது அடிக்கடி செய்வேன் வீட்டில். சின்ன டம்ளர் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பத்து கொடுக்கா அப்படி பாப்பாவுக்கு சுட்டு கொடுப்பேன் அடிக்கடி. முறுக்கு தான் செய்ய மாட்டேன், இதுதான் அடிக்கடி செய்வேன். இவ்வளோ வந்துச்சு. நைட்டு உருண்டை பிடிக்க முடிஞ்சா பிடிப்போம், இல்லை நாளைக்கு தான் பிடிக்கணும். மழை பெஞ்சுது விட்டுச்சு, திரும்ப வரவேற்று வேர்க்குது ரொம்ப. இன்னும் 4 முடிஞ்சிச்சு. கோலம் பார்க்கணும்.
வேணா செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். எப்போ செஞ்சான்னா தீபாவளி கிடையாது. எண்ணெய் சட்டி 3 நாளைக்கு, வெள்ளி சனி ஞாயிறு திங்கள், சனி ஞாயிறு திங்கள் 3 நாளைக்கு எண்ணெய் சட்டி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அம்மாலாம் சொன்னாங்க 3 நாளைக்கு எண்ணெய் சட்டி வைக்கக்கூடாது. தீபாவளிக்கு 3 நாளைக்கு, சனி ஞாயிறு திங்கள் 3 நாளைக்கு எண்ணெய் சட்டி வைக்கக்கூடாதான். எனக்கு தெரியாது, சொன்னாங்க. சரி, வெள்ளிக்கிழமை முடிச்சுக்குவோம். தளத்தில் படம்னதும் எடுத்துட வேண்டியதான். ஏதோ வண்டி போகுது வெளியில, அது வேற பழைய பொருள் வாங்குறது வண்டி போகுது. ஏதோ வண்டி போகுது வெளியில, என்ன வண்டின்னு தெரியல, ஏதோ வித்துட்டு போறாங்க. அப்பா எவ்வளோ சவுண்டு கேட்குது. இப்படியே புரிஞ்சு புரிஞ்சு நம்ம இன்னும் 2 பொருட்கு புரிஞ்சிட்டோம்னா முடிஞ்சுது. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். நல்லா பாப்பா வரத்துக்குலாம் முடிச்சாச்சு. மணி வந்து 2 போகுது, 1:45 ஆகுது. சூப்பரா ஓலப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறு நல்லா இருக்கு. உடச்சா அப்படியே உடையுது. நல்லா சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பார்த்தேன், இன்னும் உப்பு வரலாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே அளவில் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஓலப்பொங்கலா காற்றடிக்குது அடுப்பு, அப்படியே காற்று ஆடுது. ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது அடுப்பு, சிம்லேயே வச்சு. ரொம்ப சிம்லையில், ரொம்ப ஹையில் இல்லை. ரொம்ப ஹையில் வச்சுன்னா சீக்கிரம் கருவி போயிடும். ரொம்ப ஸ்லோவாக வச்சு எண்ணெய் காஞ்சிருக்காது. கொஞ்சம் காலத்தில் பழகிடுச்சு. அப்படியே இருக்கலாம். எண்ணெய் உடைஞ்சதும் எடுத்து வச்சு அடுத்தது முடிய வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சுட்டு பார்ப்போம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஏன்னா லாங்காக போயிட்டே இருக்கும், போர் அடிக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கும். அதனால் முடிச்சாச்சு. இவ்வளோ தான் ஒரு டப்பா புரிஞ்சிருக்கேன். நீ எடுத்து அதை வச்சுக்கலாம். இதுதான் செஞ்ச 2 வாயில் முடிச்சு. இது ஓலப்பொங்கலா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி நான் செஞ்சது பலகாரம். 2 வீடியோ போடுறேன். கூட்டு தனியாக போடுறேன், ஓலப்பொங்கல் தனியாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். புரிஞ்ச பொருட்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.